வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிடி, பிஆர்டி இதில செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணும்போது இது கவுன்சிலிங் முடிஞ்சு வாங்குன சர்டிஃபிகேட் போதுங்க. ஆனா நண்பர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே வாங்கிட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்து, "சார் இது சரிங்களா? இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஓகேவான்னு?" கேட்டிருந்தாரு. இது இவ்வளோ முன்னாடியே வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்க கவுன்சிலிங் முடிச்சுட்டு ஆர்டர் வாங்கினாட்டி அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் அந்த ரேங்க்கு கீழ இருக்கிறவங்ககிட்ட வாங்கக்கூடாதுங்க. அதுக்கு மேல இருக்கிற கேட்டகரியில தான் நீங்க வாங்கணும். அப்ப நீங்க வாங்குனா போதுமானது. இப்ப இவ்வளோ அட்வான்ஸா டைம் இருக்குன்னு வாங்காதீங்க. ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பேரு, அந்த ஸ்கூல் அதாவது டீச்சர்ஸ் பிடி, பிஆர்டி ஏதோ மென்ஷன் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கூலோட வாங்கிட்டு போயிருங்க. அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இவ்வளோ அட்வான்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, வாங்க தேவையில்லைங்க. இப்ப இந்த சர்டிஃபிகேட் வாங்குனீங்கனாலும் 1 வருஷம் வேலிடிட்டினாலுமே இருந்தாலும் நீங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு ஜாயின் ஆர்டர் வாங்கினாட்டி நீங்க இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃபு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ்லேயே 2 டைப் இருக்குங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அது மெடிக்கல் லீவ் கிளைம் பண்ணியிருப்பாங்க. அந்த மெடிக்கல் லீவ் முடிஞ்சாட்டி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் காட்டி அது திருப்பி ஜாயின் பண்ணுறதுக்கோசரம் ரீஜாயின் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்க வந்து வாங்கக்கூடாதுங்க. நீங்க வாங்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, நியூலி ஜாயின் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனியான ஃபார்மேட்லேயே இருக்குங்க. எல்லா ஸ்டேஷனரிஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். இப்பயே ஃபார்மேட் வேணா வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க கவுன்சிலிங் முடிச்சுட்டு வந்தாட்டி இது வாங்கிக்கிட்டிங்கன்னா போதுமானது. இதுக்குன்னு இப்போ இதில என்ன இருக்குங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க சர்டிஃபிகேட் வாங்கும்போது, இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி, அது அந்த அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் ரேங்க் மேல இருக்கிறவங்களோட சைன் ப்ளஸ் வந்து சீல் வாங்கிக்கோங்க. அது எங்கேயுமே நம்மளுக்கு சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கும்போது ப்ராப்பராக வாங்கணும்னா, இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி அவரோட சைனை சீல் வாங்கிக்கோங்க. இந்த இடத்துலையும் அவரோட சைன் சீல் வாங்கிக்கோங்க. அது கீழே வந்து அவரோட நேம் அண்ட் டெஸ்டினேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஹைட் வெயிட் வந்து தாங்க மேக்ஸிமம் வந்து இதுதாங்க பார்ப்பாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு நான் சொல்கிறது நார்மல் பர்சன். அவங்களுக்கு இது மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு இந்த குவாலிஃபிகேஷன் அதாவது மெடிக்கல் அதாவது ஃபிசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ்க்கு வந்து எந்த குவாலிஃபிகேஷனும் கொடுக்க கிடையாது. அதனால் நீங்கள் நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் வெயிட்டு, உங்கள் பேர், அட்ரஸ், இந்த போஸ்டிங் இருக்குது. நீங்கள் இந்த ஃபிட்டுன்னு மட்டும் வாங்கிக்கோங்க போதும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற அந்த கேட்டகரி யாரெல்லாம் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இருக்குங்க பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டகரி அவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அந்த என்ன இதோ அதாவது அந்த விஷன் டைப் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, அந்த பிடபிள்யூடிக்குனா எவ்வளோ அந்த தன்மை, அந்த பர்சன்டேஜ் எல்லாமே மென்ஷன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும். இருந்தாலும் இதை ஃபிட்னஸ் மட்டும் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா போதுமானது. அந்த கேட்டகரி மட்டும் குறிப்பிடுங்க. அதே மாதிரி இந்த டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதை நீங்களும் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. இது ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது ஒரு ஸ்டேஷனரியில் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆகுங்க. அதனால் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபார்மேட் இப்படி தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்குதோ அந்த மாடல் வாங்கிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் நீட்டாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நேம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி அது மட்டும் பார்த்துக்குங்க. வேறு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. அவ்வளோதான். ஆனால் இதை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்க்கை வந்து கீழே குறையல. அதை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் நார்மல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர்ட்ட வாங்குனீங்கன்னா, அது வந்து இது கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ டெப்த்தாக பார்க்க மாட்டாங்க. ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி எஸ்ஆரில் வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் ஒன்று வாங்கிட்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் ஒன்று ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணும்போது ஜாயினிங் லெட்டர் கூட கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் வாங்கணுங்க. எஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் எக்ஸாம் எழுதுனவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35, 40 வயசுக்கு மேலே தான் கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70% இருக்காங்க. பிலோ 35 35லேருந்து 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% இருக்காங்க. அதுக்கு கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 22, 23 அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க சர்வீஸுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 பவுண்ட் வால்யூம் இருக்கும். அது வாங்கிக்கோங்க கொஞ்சம் பெருசாக. அப்படி இல்லை நீங்கள் சின்னதாக வாங்கிட்டிங்கனாலும் அதை அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி தைச்சிக்கலாம். அதனால் அது ஒரு மேட்ரே கிடையாது. உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்குதோ
அந்த சைஸில் வாங்கிக்கோங்க. சர்வீஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பண்டு, அதாவது ஒரு பண்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிறதா வாங்கிக்கோங்க, அதே போதுங்க. 1 பவுண்ட் வால்யூமே அதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சர்வீஸ் இன்னும் அதிகமாக இருக்கிறவங்க வந்து 25 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பவுண்ட் வால்யூம் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே ப்ளஸ் தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவசியம் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் போகிறேன். ஓகே தேங்க்யூ.